ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, மக்காணி பயிரில் படப்பா புழு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் அடித்தோம், களைக்கொல்லி கூட சேர்த்து அடித்தா அப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆச்சு. ரெண்டாவது ட்ரிப்பு யூரியா போட்டதில் பயிர் நல்லா வர மறுபடியும் வந்துருச்சு. அதே சரி ஒரு அடிக்கலாம் அப்படின்ட்டு அடிச்சுட்டுருக்குறோம். பார்த்திங்கன்னா புழு இப்போ நிறையா விலகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இது எப்போத்த நிற்கிறதில்ல. இந்த சோள பயிர் போட்டாவே இதே பிரச்சனையே. மருந்தடிச்சு இந்த விஷத்தை மாட்டுக்கு கொடுத்து எப்படின்னே தெரிய மாட்டேங்குதுங்க. வேறு வழி இல்லை, போட்டு தான் ஆகணும். தட்டு வேணும், எனக்கு என்ன பண்ணுறதுங்க, போட்டு தானே ஆகணும். என்ன அடித்தாலும் எதுக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. இந்த ஒட்டஞ்சத்திர லைனெல்லாம் நிறையா நட்டியிருக்கிறாங்க. அப்படியே மானாவாரியில் பயங்கரமாக நட்டிக்கிறாங்க. அப்படியே உழுகுது, நிறையா உழுகுது பயிர்களில். பார்த்திங்கனாவே தெரியும். இங்கே இந்த 2 பயிர் பாருங்கள் எப்படி விழுந்துருக்குது. இதே மாதிரி நிறையா பயிரில் விழுந்துருக்குது. நம்மளுக்கு ஒரு 1.25 ஏக்கரை பக்கமாக இருக்குங்க. அதுக்கு தான் ஒரு 15 டேங்க் அடிக்கலாம் அப்படின்ட்டு அடிச்சிட்ருக்குறோம். அதில் இது கரும்பு சக்கரை 15 கப்பு, இது ஒரு மருந்து, இது 15 கப்பு. இந்த மருந்து இது டேங்குக்கு 30 ml. ஒரு குடத்துக்கு இதில் ஒரு கப், இதில் ஒரு கப்பு, இதில் ஒரு கப்பு, இதில் 30 ml அப்படித்தான் ஊற்றி அடிச்சிட்ருக்குறோம். என்ன பண்ணணும்னு தெரியலைங்க. அடித்தா கேட்குன்ட்ருக்குறாங்க. இது கரும்பு சக்கரை எதுக்குன்னா, கூட போட்டு அடித்தா மருந்து பயிரில் நல்லா ஒட்டு ரிசல்ட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் போட்டு அடிச்சிட்ருக்கிறது. பாப்பா எப்படின்னு அடித்து பார்த்தா தெரியுங்க, மாறுதா இல்லையான்னு. இதுக்கு மேலே வளர்ந்துருச்சுன்னா இதுக்கு மேலே அடிக்கவும் முடியாது, உள்ளே போகவே முடியாது. அது இந்த ஒரு ட்ரிப் அடிச்சுடலாம் அப்படின்ட்டு அடிச்சிட்ருக்குறோமுங்க. மருந்து கலக்கையாச்சு, கலக்கினா வருங்க குடத்தில் அப்படியே நுரை வருது. இந்த நுரை தான் பிரச்சனையே. ஸ்ப்ரேயரில் ஊற்றுறப்போ நிறையலையா தெரியவே மாட்டேங்குது. குச்சி விட்டு குடமே நிறையதானே தெரிய மாட்டேங்குது. அப்படியே நுரை, அப்படியே பால் கலரில் இருக்குது. இப்படி கலக்கி விட்டு எடுத்துகிட்டு போனாத்த தெரியுதுங்க. குடமே ஒவ்வொரு சமயம் பார்த்தா 3/4 குடம் வந்துடுது. 3/4 டேங்க்கு தான் வருது. ஓரளவுக்கு நிறைஞ்சிருச்சு. இது அளவு இருக்குது ஒரு டேங்க்கு. இது கொஞ்சம் மிச்சமாகும். பயிரில் பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும் அடிச்ச மருந்தோட இது. அது இப்போ இந்த 4-5 வருஷமாக இந்த பிரச்சனையை எங்கள் புழுவுக்கு மருந்தடிக்கிறங்கிறது. அதுக்கு முன்னாடியெல்லாம் மக்காணி போட்டால் அது வாட்டுக்கு 3 மாதத்தில் வந்துடும். இப்போது இந்த 4-5 வருஷமாக அதுக்கு அதிகமாகவே இருக்குங்க. இந்த புழுவுன்னு கொண்டு வந்து, படப்பை புழுவுன்னு கொண்டு வந்து, அதான் மக்காணி பயிர் கடையில் வாங்குறதுலையே மிக்ஸ் பண்ணி விட்றாங்க அப்படிங்க. இது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இதில் எப்படி மாட்டுக்கு போட்டு
பயமாகவும் இருக்குது. மாட்டுகளுக்கு மருந்தடிச்சு போட்டு மாட்டுகளுக்கு ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியாமல் தான் பண்ணிகிட்டு இருக்கிறதுங்க. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.